ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக பண்ணக்கூடிய மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சாதத்தில் மாங்காயோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நம்ம வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாங்காய் சாதம் பண்ணுறதுக்காக நான் மீடியம் சைஸில் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதே புளிப்பு கம்மியான மாங்காவாக இருந்தால் நீங்கள் 1.5 மாங்காய் வரை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மிதமான புளிப்பு இருக்கிற மாங்காய் தான். முதல்ல மாங்காவோட தோலை நம்ம நீக்கிடலாம். கத்தி வச்சு அல்லது பீலர் வச்சு நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. தோலை நீக்கினதுக்கு அப்புறமா ஒரு கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாங்காய் சின்ன சின்னதாக கடிப்படணும்னு நினச்சா நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அல்லது பெரிய ஹோல் இருக்கிற கிரேட்டரில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சின்ன திருவல்ல துருவி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே துருவி வச்சாச்சு. அடுத்து சாதத்தை வடித்து இந்த மாதிரி ஆற வச்சிடுங்க. இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 3 கப் சாதம் எடுத்திருக்கேன். இது ஆறட்டும். அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 கொத்து கருவேப்பிலை, 2 காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் கலருக்காக தான் சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காயை சேர்த்து நீங்கள் 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதோட கலர் மட்டும் மாறுறது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துட்டா போதும். ரொம்ப நேரம் வதக்கி எடுத்தோன்னா இது நல்லா வெந்துடும், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால இதோட கலர் எல்லாம் மாறுறது வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சாதம் நல்லா ஆறி வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாதத்தில் எண்ணெய் சேர்க்கும்போது அது ரொம்ப ட்ரை ஆகாது, கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும். ப்ளஸ் இது உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சாதம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் மாங்காயோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைமும் ஆகாது. இந்த சாதம் கூட நீங்கள் வத்தல், அப்பளம் அல்லது உருளைக்கிழங்கு ஃப்ரை, கோவக்காய் ஃப்ரை இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு பண்ணுறதா இருந்தால் இந்த ரெசிபியை நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.